நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுகாதாரத்துடைய கட்டமைப்புகள் வந்து நம்ம தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறதால நிறைய இண்டிகேட்டர் சொல்லுவோம். ஐஎம்ஆர், எம்எம்ஆர் இதெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சிக்கான இண்டிகேட்டர். ஸோ நம்மளோட ஒவ்வொரு இன்டர்வென்ஷன்லயும் இந்த ஐஎம்ஆர், எம்எம்ஆர் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவானது வந்து தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு இந்த ஆட்சிக்கு ஆரம்பிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1.8 கோடி பயனாளிகள் இதுல இருக்காங்க. ஸோ இதை நம்ம தொடர்ந்து பண்றதால நம்மளோட நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வரக்கூடிய அந்த மரணங்கள், இறப்புகள்லாம் நம்மளால தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அடுத்த போக்கஸ் தான் வந்து இப்போ ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். இப்போ அடுத்த பெரிய பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கிறது தான் இந்த சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் மரணங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 15% ஆஃப் த டெத் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். இதுல ஒரு மோசமான நிலை என்னன்னா, இது 70% வந்து யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். ஸோ இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதை ஒவ்வொன்றும் அறிஞ்சு கண்டறிச்சிருந்தாலும் நம்மளோட அரசோட கடமை வந்து இதை குறைக்கணும், இது வராம நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா அது உடனுக்குடன் அதை சரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது முதல்ல என்ன பண்ணணும், இந்த ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துட்டு போது ஆக்சிடென்ட் சைட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்ம 108 சர்வீஸ் ஓபன் பண்ணாரு. இப்போதைக்கு 1353 வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாகவே ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற அளவுக்கு இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பட் அதையும் மீறி என்னன்னா, அந்த கோல்டன் அவர்ஸ் இமீடியட்டா நம்மள ரிசசிட்டேஷன் பண்ணினா மட்டும்தான் நம்மளால உயிர் காப்பாற்ற முடியும் நிலைமையில தான் இந்த மாதிரி சென்டர்ஸ். இது 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு அவசர சிகிச்சை மையம். இதுல டாக்டர்ஸ் இருப்பாங்க, ட்ரெயின்டு பாராமெடிக்ஸ் இருப்பாங்க. எல்லா எமர்ஜென்சியும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். சாலை விபத்துக்களை தாண்டி உங்களுக்கு ஒரு பாம்பு கடி ஏற்பட்டது, இல்ல ஒரு கர்ப்பகாலிக பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது பண்றதால நம்மளால இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல ஏற்படக்கூடிய மரணங்களை வெகுவா குறைக்க முடியும். இந்த மாதிரி எல்லாமே ஐஎம்ஆர், எம்எம்ஆர், நான் கம்யூனிகபிள்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கிறத நம்மளோட டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஆஸ் எ ஸ்டேட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் வந்து நல்லா வெகுவாரிச்சிட்டு இருக்கு. இதனோட அடுத்த தொடர்ச்சியா தான் 2 சப் சென்டர் இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் தொடர்ந்து வச்சிருக்காங்க. இந்த சப் சென்டர் வந்து நம்மளோட வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுல பொதுமக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சர்வீஸுகளும் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலே கிடைக்கும். ஸோ அது மதருக்கு உண்டான நம்ம ஆன்டிநேட்டல் சர்வீஸ், அது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உண்டான சர்வீஸும் அங்கேயே கிடைக்கும். தேவைன்னா எல்லா தடுப்பூசிகளும் கிடைக்கும். இப்ப அதையும் தாண்டி என்னன்னா, நம்மளோட ஸ்டாஃப் நர்ஸும் சரி, நம்மளோட வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் சரி, இ சஞ்சீவனின்ற ப்ரோக்ராம் மூலம் தேவைன்னா டாக்டருக்கு இவங்களே இங்கிருந்தே போன்ல போட்டு மருந்து மாத்திரைகளை இங்கிருந்தே கொடுக்கிற வசதி பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு இது வந்து IELS சொல்லுவோம், இன்டகிரேட்டட் எசென்சியல் லேப் சர்வீஸ். முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா உங்களை நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். இப்ப அதை தாண்டி உங்களுக்கு தேவையான அந்த சாம்பிளை இங்கேயே எடுத்து ரிசல்ட் இங்கே எடுத்து கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டமைப்புகள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு அனைத்து பொதுமக்கள், அமைச்சர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.